CS3301 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. அப்புறம் பிரிண்டர் நோட்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். மேபி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான சம்ஸு ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பிரிண்டர் நோட்ஸில் இருக்கும். அதனால் ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சுட்டு நீங்கள் சம் ஏதாவது ப்ராப்ளம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து பிரிண்டர் நோட்ஸில் பாருங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான PDF லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாமே டவுன்லோட் பண்ணிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம தியரி பேஸ் வராது, எல்லாமே வந்து ப்ராப்ளம் பேஸில் தான் இருக்கும். எல்லாமே நம்ம வந்து தியரியாக இருந்தாலுமே அதுலேயுமே நம்ம ப்ராப்ளம் தான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி இருக்கும், அல்காரிதம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எப்படிலாம் எழுதணும், எந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சேனலுக்கு போது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இந்த தேர்ட் செம்முக்கான எல்லா நம்ம நோட்ஸும் அப்லோட் பண்ணுறோம். அது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட் இயருக்கும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 1 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லிங்க்டு லிஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ஒன்று வரும். ஆனால் நீங்கள் எல்லா ஆப்ரேஷன் படிக்கணும், இன்சர்ஷன் டெலிஷனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு இது மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்டேட் மேபி வராதுன்னு நினைக்கிறேன். இன்சர்ஷன் டெலிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டு, டபுள், சர்க்குலரு எல்லாம் அதான் ஆல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். இதுக்கு நம்ம ப்ரோக்ராமும் எழுதணும், அல்காரிதம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரோக்ராமு ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க வேணாம். மேலோட்டமாக என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து ஓனாக எழுதுகிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அந்தளவு டெப்த்தாலாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் ஓரளவு மேலோட்டமாக பார்த்தாலே போதும். கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா அரே பேஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் ஸ்டாக்கில் வந்துட்டு மொத்தம் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸு. இதை நீங்கள் பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பார்க்க முடியும். அதுவுமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சம் பேஸ்டாக தான் இருக்கும். தியரி லைட்டாக பார்த்தா போதும், மேலோட்டமாக இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிட்டா போதும். ஸ்டாக்கு பாப் ஆப்ரேஷன் நடக்குது, அப்புறம் வந்து புஷ் ஆப்ரேஷன் நடக்குது, இந்த மாதிரி என்னென்னு தெரிஞ்சாவே போதும். கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலரு அப்புறம் DQ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 3 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ, ட்ரீ ட்ராவல்ஸில் இது எல்லாமே வந்து பார்க்கணும். எல்லாத்துக்குமே வந்து சம்மாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம வந்து என்னென்னு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து யாரும் மனப்பாடம் பண்ணிடாதீங்க. ஏன்னா எப்படி வேணால் கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு கோர் பேப்பரு, எப்படி வேணால் கேட்கலாம். அதனால் வந்து நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. யூனிட் 4 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எல்லாமே படிச்சுட்டு போகணும். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, பிரிம்ஸு, க்ரூஸ்கல், டிஜிஸ்டா இது 3 படிச்சிருப்பாங்க. மேபி 60 மார்க்கில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 13 மார்க்கில் மேபி சான்சஸ் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தியரியை வந்து கேட்குறது ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி தான். மேக்ஸிமம் அந்த டயக்ராம் கொடுத்து கிராஃபை கொடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து BFS, DFS, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் இதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் B ட்ரீ, அப்புறம் B+ ட்ரீ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். யூனிட் 5 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட்டிங் ஒன்று படிச்சிங்கன்னா ஒன்று அட்டன் பண்ணிடலாம். பபிள் ஷார்ட் இருக்குது, செலெக்ஷன் ஷார்ட் இருக்குது, இன்சர்ஷனு, மெர்ஜி, செல்லு இருக்குது. இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து என்னென்னு கான்செப்டை படிக்கணும், தியரி வைஸாகவும் கேட்குறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஷார்ட்டிங் மேபி எனக்கு தெரிஞ்சு தியரி கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. தியரியாகவும் கேட்பாங்க, சம்மாவும் கேட்பாங்க. இதுக்கு எப்படி கேட்டாலுமே நம்ம வந்து ப்ரோக்ராமும் எழுதணும், அல்காரிதம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றும் கிடையாது, ஈஸியாக வந்துட்டு மேலோட்டமாக என்னென்னு பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல எப்படி லூப் ஆகுது அப்படிங்க மட்டும் அந்த லூப்பிங் ஃபங்க்ஷன் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சர்ச்சிங்கு, பைனரி, அப்புறம் லீனியர் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்படி வேணால் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கும்போது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது எப்படி வேணால் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. புரிஞ்சு படிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண யாரும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.